ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு இன்னுமே அவங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா இப்போ சிட்டிக்கிட்ட போய் அவங்க வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம முத்துவுக்கு வந்து உன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீ வந்து சத்யாவுடைய வீடியோவை வெளியில் விட்ட இல்லையா, அந்த மொபைலை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இவகிட்ட கொடுத்துருந்தேன். இவ வந்து ஃபோனை மிஸ் பண்ணிட்டா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஃபோன் வந்து இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து முத்துவோட கையில் அந்த மொபைல் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணியோடைய ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள சத்தம் போடுறாரு. அந்த ஒரு வேலையை கூட உன்னால் ஒழுங்காக செய்ய முடியாதா? நீங்கள் எதுக்கு இவ்வளோ நம்பி அந்த வேலையை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதற்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஆள் வேணும், நீ வேணால் என்கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இதற்கெல்லாம் வித்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சிட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரோஹிணி, நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெருசாக ஒரு விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் அந்த வீடியோ வெளியிட்டேன், நான் தான் வெளியிட்டேன்றத கண்டிப்பாக அந்த முத்துவால் நிரூபிக்கவே முடியாது. அப்படியே ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் என்ன பண்ணுவேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து என்னுடைய சுயநல தேவைக்காக நான் பண்ணிக்கிட்ட விஷயம். அதனால் அதில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை மாட்டிக்க விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்போ ரோஹிணிக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. பட் சிட்டியை பற்றி அவங்களுக்கு வந்து ரொம்பவும் தெரியலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா சிட்டி வந்து பயங்கர மோசமான ஆள். அவன் வந்து முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணியும் என்ன பண்ணிடுவான், மாட்டி விட்டுருவான் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காத ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்டே போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்சனலை தவிர்த்து மற்ற எல்லா உண்மைகளையும் சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆப்பாக தான் போய் முடிய போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி அண்ட் வித்யா இவங்க 2 பேரும் சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது தான் காமிச்சிருந்தாங்க. பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம சீதா இருக்காங்க இல்லையா, சீதா வந்து அவங்க அம்மா கூட கடையில் நின்று பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது சீதா வந்து வேகமாக கிளம்புறாங்க. நம்ம மீனாவும் வந்திருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்காங்க. பூ கேட்டிருந்தேன்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி பூவை வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா கொடுத்தோடனே நம்ம மீனா வாங்குறாங்க. அப்போ சீதா வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எங்கடி போகிற, இன்னும் நீ 2:30 மணிக்கு தானே உனக்கு ஆஃபீஸுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு இப்போவே கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு நான் வந்து போயாகணும். அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு போலீஸ்காரர் அவங்க அம்மாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தார். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்பவே புலம்பிகிட்டு இருந்தார். அவங்க பாவம், அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் அவர் வர்ற வரைக்கும் நான் தான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டவுடனே வந்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல சீதா, இந்த வயசுலேயே நீ வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தியா, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவுக்கும் இதில் வந்து ரொம்ப சந்தோஷம். சரி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதற்கு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, உனக்கு வந்து அப்பா மாதிரி ரொம்ப நல்ல மனசு. அப்பா அப்படி தான், யாராவது உதவின்னு கேட்டுட்டா போதும் அவங்களுக்கு வந்து உடனே பாஞ்சு போய் உதவி பண்ணிடுவார். அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதே மாதிரி தான் நீயும் இருக்கிற. இப்படியே இரு சீதா, உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சீதாவும் என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. இப்போ முத்துவும் நம்ம செல்வமும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாங்க. அப்போது சாப்பிட போயிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. முத்து வந்து அந்த அருண் இருக்கார் இல்லையா, அந்த போலீஸு, அவரை வந்து அங்கே பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து கேஸ் கிடைக்கலையா, இன்றைக்கி என்ன கேஸ் கிடைக்கலையா, அதான் பொய் கேஸ் போடுறதே வேலையாகவே சுற்றிட்டுருப்பல, அப்புறம் அப்படி என்ன இப்படி என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவும் என்ன பண்ணுறாங்க, தேவையே இல்லாமல் பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியமே கிடையாது. பட் முத்து என்ன பண்ணுறாரு, தேவையே இல்லாமல் அவங்கள வந்து கொம்பு சீவி விடுற மாதிரி நடந்துக்கிறாரு. அவங்கள ரொம்பவே ட்ரிகர் பண்ணுறாரு. இப்போ அந்த விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கார் அருண். அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே பாடுறா, தேவையில்லாமல் என்னை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நான் உங்களை பற்றி பேசலையே சார், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே செல்வத்தை கூப்பிட்டு அந்த போலீஸ் வந்து சத்தம் போடுறாரு அருண், இங்கே பாரு, நீ இவன் கூட இன்னொரு தாட்டி சுற்றுறதை பார்த்தே
அடுத்து உனக்கும் பிரச்சனை வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் என் ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, அவர் யாருன்னு உனக்கு தெரியல செல்வம், அதான் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறார்ல அதனால தான் அவனுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, சார் தான் இந்த ஏரியாவுக்கு டிராஃபிக் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது செல்வத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது விவகாரமாக நம்மளை இந்த அளவுக்கு இதில் போய் மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் போன உடனேவும் போலீஸ் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, இங்கே பாரு இன்ஸ்பெக்டரோட தயவு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக ஆடாத, நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்கிட்ட பெருசாக மாட்டுவேன், அன்றைக்கி நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. அவர் போனதுக்கப்புறம் செல்வமும் சத்தம் போடுறாரு, சார் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது, இங்கே பாரு முத்து நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, இது வந்து உனக்கு தேவையே இல்லாத விஷயம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோயே அவங்களாம் நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க, போலீஸ்காரங்க மோசமானவனுங்க, அதனால் நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதற்கு முத்து வந்துட்டு, இங்கே பாடுறா இப்படிலாம் நம்ம பயந்துட்டு இருக்கிறனால தான் என்ன பண்ணுறானுங்க இவனுங்கெல்லாம் இந்த ஆட்டம் போடுறானுங்க, நம்ம என்ன பண்ணணும் இப்படிலாம் பயப்படக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னமோட பார்த்துடுறா, போலீஸ்காரன்ட்டெல்லாம் எதுக்குடா வம்பு, போலீஸ்காரன்ட்ட வம்புழுத்தோன்னா நம்மளாம் பொழப்பு நடத்த முடியாதுடா, நமக்கெலாம் காரை நம்பி தான்டா குடும்பமே இருக்குது, எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம மீனா இருக்காங்க இல்லையா, மீனா கிட்ட சத்யா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. இங்கே பாருங்க அக்கா, அக்கா உங்களுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னடா சத்யா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை உனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ரு கிடைக்க போகுது, ஆர்டருக்காக தானே நீ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான், அவருடைய வீட்டில் தான் இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னா கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கான மொத்த ஆர்டரும் என்ன ஆகுதுன்னா உனக்கு தான் கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீதா கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சீதா வந்து கிளம்பிட்டாங்க இல்லையா, அப்போ சத்யா கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பரவாயில்லடா எனக்கு வந்து சீக்கிரமாகவே ஆர்டர் கிடச்சிருச்சு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர், ஸோ நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறம் வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம விஜயா இருக்காங்களே, விஜயா கிட்டே வந்து அந்த அவங்க டான்ஸர் இருக்காங்க இல்லையா, நம்ம மீனாவுக்கு காம்படிஷனாக டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து மீனாவுடைய வீடு எது அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரித்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கிட்ட, அதாவது விஜயா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்கள் மருமக தானே ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் ஆமாம் இவ்வளோ நாள் வந்துட்டு அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான், நாங்களும் பெருசாக என்ன பண்ணல ரியாக்ட் பண்ணலை, இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு குழப்பமாக இருக்குது, யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. இப்போது சிந்தாமணி வந்து நம்ம விஜயா கிட்டே நிறைய விஷயங்களை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் மருமக வந்து எனக்கு காம்படிஷனாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவள் வந்து சின்ன பொண்ணு தொழிலில் வளர்ந்தா போகுதுன்னு நம்மளும் நினைக்கிறோம், ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா என்கிட்டே என் மாமியார் வந்து ரொம்ப மோசமானவங்க, அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லாத ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விடாமல் இவங்க எல்லா விஷயங்களும் பொய் மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போது எல்லா பொய்களையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதாவது என்ன நடந்தது அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவும் கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா விஜயாவுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கும் ஆகுது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுத்து தான் போகணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் அமைதியாகவே என்ன பண்ணிடுறாரு போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே ரோகிணி வந்து மாட்ட போகிறாங்க. அது இப்போ படுத்த அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு தெரிஞ்சே தான் நடக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. ஸோ இதற்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே இன்னும் வெளியில் கொண்டு வரல. ஸோ ரோஹிணியுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே இருக்குது. ஸோ அதுதான் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.